ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நான் நவதானிய சுண்டல் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இது முளை கட்டின பயிர் எல்லாமே பார்த்திங்கன்னா சுண்டல், பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, கொள்ளு, எல்லா பருப்பு வகைகளும், தட்டைப்பயிறு எல்லாமே போட்டிருக்கேன். இது நல்லா நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாள் ஊறினா கூட முளை கட்டி விட்டுரும். பாருங்கள், இது குக்கரில் 4 விசில் போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது 1 கப்பு தேங்காய், ஜீரகம், குருமிளகு, வரமிளகு, தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் 1 கை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த ரெடிமேட் முளைக்கட்டின பயிர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும் பேக்கெட்டில். அதையும் வாங்கி பண்ணலாம். பாருங்கள், நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வர கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம், குருமிளகு, வரமிளகு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா சிவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் எறும்பு இல்லாத இடமே இருக்காது. அதுக்கு தடுப்புக்கான டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் எறும்புகள் நிறைய இருக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஆப்பிள் சீடர் வினிகரும் தண்ணியும் சம அளவில் எடுத்துகிட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. எறும்பு இருக்கிற பக்கம் அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எறும்புகள் தொல்லை சுத்தமாக இருக்காது. இப்போ நம்ம வறுத்ததை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அது கூடயே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, எறும்புகள் இருக்கிற இடத்துல நம்ம வெள்ளரிக்காவை கட் பண்ணி வச்சோம்னா அறவே வராது. இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, புதினாவை நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியை எறும்புகள் இருக்கிற இடத்துல தூவி விட்டிங்கன்னா எறும்புகள் சுத்தமாக வராது. இப்போ தக்காளி, வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முதல்லையே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வரமிளகு, வர கொத்தமல்லி, குருமிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். அது சுற்றும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அதை அப்படியே ஒரு வீடியோ பண்ணிட்டேன். அங்கே கடாய் மறுபடியும் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கிற அந்த பயிர் வகைகளை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இருந்தாலுமே மசாலா எல்லாம் ஊற்றும் போது உங்களுக்கு உப்பு பத்தாது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எங்களோட கண்ணாடி ஜாரில் நான் வர கொத்தமல்லி அரைச்சதை காமிச்சேன். அது கூடயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா மசாலா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், அதையே இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உப்பு சரி பார்த்து நம்ம இறக்கிக்கலாம். பேக்கிங் பவுடரும் சர்க்கரையும் சம அளவில் எடுத்து தூவி விட்டால் எறும்பு வராது. டால்கம் பவுடரையும் தூவி விட்டிங்கனாலும் எறும்பு சுத்தமாக வராது. எறும்பு வர இடத்துல லெமனை கட் பண்ணி வைக்கலாம். அப்புறம் நம்ம வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் லெமன் சாறை விட்டுட்டு சிறு துளிகள் விட்டுட்டு வீடு துடைச்சாலும் எறும்புகள் தொல்லை நமக்கு இருக்காது. பாருங்கள், குழம்புல இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இது நல்லா வற்றி வரும்போது சூப்பராக கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.